நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தல் அனைவருக்குமே வணக்கம். இந்த கூட்டம் வெற்றி அடையுமா அடையாதா, குறுகிய காலத்துக்குள்ள இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமது நெல்லை மாவட்ட போராளிகளுக்கு ஒரு ஆர்டரா சொல்றேன். ஆனா இந்த மாதிரி உடனடியா ஒரு கூட்டத்தை போடணும். அப்ப நாம எப்போதுமே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறேன். நம்ம பொறுப்பாளர்களை போராளிகள் தொடர்ந்து அலைக்கழிக்க கூடாது, அவர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு. அப்ப என்னுடைய வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்கு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ உடனடியா அவங்களுக்கு ஒரே செலவா நம்ம ஒரு கூட்டத்தை போட்டு நடத்தி அந்த கூட்டத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணோம். இவ்வளவு பிரம்மாண்டமா குறுகிய காலத்துல 48 மணி நேரத்துல தான் இதை நெல்லை மாவட்ட போராளிகள் அமைச்சிருக்காங்க. உடனடியா மண்டபம் பார்த்து இரவு பகல் தூங்காம கொடிகளை நட்டி பேனர் அடித்து யார சந்திக்க வேண்டும் என்ன ஏதுன்னு சொல்லி இவ்வளவு கூட்டத்தையும் ஒரு இடத்துல அரங்குக்குள்ள நினைக்கிற சேர்க்குது சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஆசை இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டம்லாம் சேரும். உங்களுக்கு அந்த கூட்டத்தை இன்னைக்கு மிக சிறப்பான முறையில இன்னைக்கு கூட்டம் கூட்டிய கூட்டத்துக்கு உதவிய நெல்லை மாவட்ட போராளிகளுக்கும் அவர்களோடு துணை நின்ற அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் அந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். அனைத்து மாவட்டமுமே மிக சிறப்பான முறையில பிஎம்டில செயல்படுறாங்க. மாட்டுக்கத்தை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அதை கச்சிதமா அதை முடிச்சிருந்தாங்க. நான் தான் அவங்களை வேலை ஏவுறது இல்லை, அதை நான் உணர்ந்திருக்கிறேன். இத்தனை மாவட்டத்துல தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான அதிகாரி என்கிட்ட போன்ல பேசும்போது சொல்றாரு, தம்பி தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள்லயே 24 மாவட்டத்துல பொறுப்பாளர்கள் கிடையாதுப்பா, அது எப்படி பிஎம்டில 24 மாவட்டத்துல நீங்க பொறுப்பாளர்கள் நீங்க அமைச்சீங்க அப்படின்னு சொல்லி மிக பெருமையா சந்தோஷமா அவர் கேட்டாரு. உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. இந்த சமுதாயத்தோட ஓய்வு பெற்ற அதிகாரிகள், மேல்நிலையில உள்ளவங்க, படிச்சவங்க, வாத்தியார், அதாவது எப்படின்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அத்தனை உறவுகளும் தினந்தோறும் போன் செஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பகிர்ந்தாங்க. தம்பி இதுவரைக்கும் எந்த ஒரு சமுதாய தலைவரையும் நாங்க பேசினது இல்ல, ஆனா உங்ககிட்ட பேசுறோம். ஏன்னா உங்களுடைய வழி நடத்தல் முறை என்பது எங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே இப்படி ஒருத்தர் உருவாகி இருந்தா இந்த சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ மேன்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கு காரணமான என்னுடைய பிஎம்டி போராளிகளை நினைச்சோம். அப்பப்போ நான் அந்த நேரத்தில் நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். ஏன்னா நம்ம வழி நடத்துவதே இந்த சமுதாயத்தை குற்ற செயல்களில யாரும் ஈடுபட்டக்கூடாது, யாரும் மது அருந்தக்கூடாது, தாய் தங்கை மேல பாசம் வைக்கணும், அக்கா தங்கச்சியை மதிக்கணும், தாய் தகப்பனை மதிக்கணும். இப்படி சொல்லி தான் நம்ம ஊரா கிராமமா நம்ம போய் நம்ம கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம பேசுறோம். எப்படியாவது நம்ம சமூகத்தோட இளைஞர்களையும் பெரியவர்களையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் தான். அதுதான் போற இடத்துல எல்லாம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது நான் வருவேன், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு தவறி விழுந்தாலும் உன்னோட தாய் தங்க உன் தாய் தகப்பன் தான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். அதனால முதல்ல அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுங்கிறத பல இடத்துல நான் எதுக்கு சொன்னா அவங்க மேல பாசம் வைக்கணும்னு சொல்லுவேன். அத பல மேடையில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். பெண் பிள்ளைகள் மேல பாசம் வைக்கணும், கணவன் மனைவி மீது பாசம் வைக்கணும். இதெல்லாம் தெருவா ஏன் சொல்றோம்னா நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்து மேல பாசம் வைக்காம சாதி மேல பாசம் வச்சு இந்த சாதியை காப்பாற்ற முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அதை உணர்ந்துதான் உங்க எல்லாத்திட்டையும் ஊரா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில நம்ம அலைஞ்சதுனால மிகப்பெரிய வெற்றியும் இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள்ல பிஎம்டியா போயிட்டு வாயா அப்படின்னு வீட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய கணவர் குடிச்சிட்டு ஓயாம பிரச்சனை பண்ணதாருனே போன் பண்ணி எந்த ஊருமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ஊருமா இந்த ஊருனே எங்க கணவரை உங்களோடு ஒரு மாசமாவது வச்சுக்கோங்கண்ணே, நீங்க என் கணவர் திருந்திடுவாரு. இந்த வார்த்தையில நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு நம்மள அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க, நம்ம சமுதாயம் ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் இல்ல. இவ்வளவு நேரம் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், யாரும் எந்திக்கவே இல்லை. இப்படிதான் உங்களுக்கு ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரு தேவமாறு உட்கார்ந்துருக்காங்கன்னா அது உலக சாதனை. நாம சட்டமன்றத்துக்கு போறோமோ போகலையோ, அதிகாரத்துக்கு வருவோமோ வரலையோ, இந்த மாதிரி ஒரு அரங்குல ஒரு தேவமாற உட்கார வச்ச முத்தில நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு எல்லாத்தையும் கேட்க உட்கார வச்சோம்ல, அதுதான் வெற்றி. இப்படி நம்ம சமுதாயத்தை நம்ம அணிதிரள வச்சாலே போதும். புரியுதா உங்களுக்கு? இந்த போல ஒரு போராளிகள் உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்காம நான் 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டுங்களேன், எனக்கே ஒரு சில நம்பிக்கைகள் போகும், நம்பிக்கை இல்லாம போகும். என்ன போட்டு பேசிட்டு இருக்க வச்சிருக்கேன்னா நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே முக்காசி பேர் என்கிட்ட தொடர்பு கொள்வாங்க, 10 பேர் வலிக்கணித்தவர் தொடர்பு கொள்வாங்க, பேசுவாங்க. அவர் இல்லைன்னா மானசாமினா பொன்ராஜனா இப்படி ஒவ்வொரு பொறுப்பாளர் போராளிகள்ட்டையும் ஒவ்வொருத்தர் தொடர்புல இருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம பொறுப்பாளர்கள் அங்க அந்த மாவட்டம் போட்டிருக்கோம், இந்த மாவட்டம் போட்டிருக்கோமே, எப்படி இது சரிப்பட்டு வருமா வராதா போது, இதெல்லாம் ஒரு கூட்டுக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு சங்கடமாவே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த கூட்டங்கள், அதாவது இந்த மாநில கூட்டம், மாவட்ட கூட்டம், தென்மண்டல கூட்டம் சொன்ன உடனே அந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கு பாத்துக்கோங்க. இதுவரைக்கும் நடந்த அத்தனை கூட்டமும். அப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய பணிகளை நீங்க நல்லபடிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்காண்டி ஏதாவது நம்ம செய்யணும். ஏன்னா இந்த கூட்டத்தை பத்தி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்,
உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறதையும் சொல்றேன். சமுதாய அமைப்புக்கு பிஎம்டிக்கு ஒருவர் வாராரு, அவர் பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் நெஞ்சில வேற எதுவுமே இருக்காது. இந்த கட்சிக்கு போனா வந்து பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா திமுக அதிமுக போனா ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது மாசம் மாசம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போவாங்க. இங்க தர்மம் தான் எடுக்கணும்னு தெரியும் எனக்கு. பிஎம்டிக்கு வந்தா தர்மம் எடுக்கணும், ஜெயிலுக்கு போகணும், கேஸ் ஆகும். எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட்டினி தான் வைங்களேன். என் கூட வந்த எல்லாருமே பல இடங்கள்ல இன்னைக்கு பட்டினியா தான் எல்லாரும் அலைஞ்சிருக்கோம். சாப்பிட நேரம் கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. அடுத்தால மக்கள் ரோட்ல நிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை, வெயில்ல நமக்காண்டி காத்து நிப்பாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்பேற்பட்ட கூட்டத்தை எப்படி இந்த கூட்டம் சேருது அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், தன்மானம் உள்ள ஒரு தேவனா நீங்க அவ்வளவு இருந்து சேர்ந்ததுதான். புரியுதா உங்களுக்கு? தன்மானம். இந்த பிஎம்டில வந்து ஏன் சேரணும் அப்படின்னா, நான் வந்து மானத்தோட இருக்க ஆசைப்படுறேன், தன்மானத்தோடு இருக்குன்னு ஆசைப்படுறேன். எவனுக்கும் நான் அடிபணிய மாட்டேன், நான் அடிபணியாம இருக்கணும், என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யணும், என் பெண் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், நான் வந்து எவனுக்கும் அடிபணிய மாட்டேன், என்னோட இயற்கை குணத்துல நான் நடமாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மானத்தோட உள்ளவங்க மட்டும்தான் பிஎம்டில இருப்பாங்க அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். இல்ல நான் வந்து அதாவது என்னன்னா ஒரு சமுதாய கட்சியில சேரக்கூடிய நம்ம பிஎம்டி மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். சமுதாய கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்புறம் அதுக்கு தான் இருப்பாங்க. புரியுதுல? இல்ல நான் வந்து அடிபட்டாலும் பிரச்சனை கிடையாது, மிதிப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது, நான் கையை கட்டிட்டு அப்படின்ட்டு போயிருவேன் அப்படிங்கிறவங்க சமுதாய பணிக்கு வர மாட்டாங்க. புரியுதா? மானம் ஒண்ணுதான் முக்கியம், மானத்துக்காண்டி உசுர விடுவோம் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இயக்கங்கள்ல, சாதி இயக்கங்கள்ல இருக்க முடியும். அதுதான் இந்த கூட்டம். இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் பாருங்க, எத்தனை மாவட்டம் தாண்டி வந்திருக்கீங்க பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. உண்மையிலே எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த சக்தியை எனக்கு அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய வார்த்தையில கொடுத்திருக்காரு. பேச தெரியாத எனக்கு பேச வச்சு உங்களெல்லாம் எப்படி இங்க வர வச்சாரு அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இன்னைக்கு கண்டம் விட்டு கண்டம், இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் அனைவரும் என்ற தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. பல்வேறு சாதி மக்களும் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் காரணம். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா, நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா இப்ப உக்கிரமா இருக்கு. நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா வேலுநாச்சியார்ல இருந்து, மருதுபாண்டியர்கள் இருந்து, ராஜராஜ சோழன்ல இருந்து, மூக்கியாத்தேவர்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நம்ம மன்னர்களுடைய பேரை சொல்லலாம். இவங்க எல்லாம் பண்ணின தியாகத்துல தான் இந்த நாடு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இந்த நாடை நம்ம கட்டமைச்சோம். இப்ப இவங்களுடைய ஆத்மா உக்கிர கோபத்துல இருக்கு. ஏன்னா சமூக வலைதளங்கள்லயும் ஒவ்வொரு ஆவணங்களிலையும் நம்மளுடைய வரலாறுகளை அழிக்கானுங்களே, நம்ம மன்னர்களை வந்து இழிவா பேசுறானுங்களே, இந்த இனத்தை, இறை நம்பிக்கை உள்ள இந்த இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு ஆக்ரோஷத்துல தான் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அணியா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிஎம்டில சேர்ந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 6000 பேர் பொறுப்பு காண்டி காத்திருக்காங்க. எப்படி பொறுப்பு போட அந்த அளவுக்கு 5000 6000 பேர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பொறுப்பு வேணும்னா பொறுப்பு ஊரா வந்து சேர்றாங்க. அப்ப இதை எப்படி கட்டங்களை இதை வேஸ்ட் ஆக்கிட கூடாது. ஏன்னா தேர்தல் இது. ஏன்னா பிஎம்டி பொறுத்தளவுல எதுக்கு ஒரே ஒரு பயன் தெரியுமா? நான் என்ன மாதிரியே தான் உங்க எல்லாத்தையும் நினைப்பேன். எதுக்குன்னா அந்த நாடகம் ஆட தெரியாது, நடிக்க தெரியாது, தேர்தல் வந்த உடனே இதுல எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியாது. நம்ம யாருக்குமே இந்த கூட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லுதேன், உணர்வை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயத்தை பாதிப்படையக்கூடாது, நம்ம சமுதாயத்தை எவனாவது தொட்டோம்னா நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம எல்லாருடைய எண்ணமும் அந்த ஒரு எண்ணம் தான். அதனால என உணர்வுள்ள கூட்டத்தை வச்சிருக்கிறேன், மாட்டுக்கருத்து இல்ல. இதை எப்படி அரசியலா மாத்த முடியும், இதை எப்படி வாக்கு வங்கியா மாத்தன்னு உண்மையில சத்தியமா தெரியல. அதை நான் ஒத்துக்கிடுறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அரசியல் செஞ்சு பழக்கம் இல்ல. அரசியல் செஞ்சா காக்கா பிடிக்கணுங்கிறான். ஒருத்தண்ட கூட்டணி கட்சினா அவங்கள போய் 10 மட்டும் 15 மட்டும் போய் பார்க்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வாங்க, உட்காருங்க, பேசுங்க, இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லையே. அப்படின்னா அந்த கூட்டமே நம்மகிட்ட இருந்திருக்காத. நல்லா யோசிச்சுங்க. திமுக அதிமுக எல்லாம் போயிருக்கும் இந்த கூட்டம். ஏன் இந்த கூட்டம் நம்மகிட்ட வரப்போகுது? அப்ப என உணர்வு உள்ள இந்த கூட்டத்தை நம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்பிதான் இந்த சமுதாயம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் நினைங்க. நீங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க. புரியுதா? இந்த பெருமைக்கு நீங்க சொந்தக்காரங்க. என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு வரா, காலேஜ் போயிட்டு வரானா, ஒவ்வொருத்தன் தொழில் பற்றி இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருடைய களப்பணி தான், உங்க எல்லாருடைய அந்த வேர்வை துளி தான். புரியுதா உங்களுக்கு? அந்த தியாகம் தான். அத நினைங்க. நாம ஏதோ கட்சியில இருக்கிறோம், பிஎம்ல இருக்கோம், ஏதோ வாரம் போறோம், அப்படி கிடையாது. உங்க எல்லாத்தாலும் தான் இந்த 2 கோடி தேவமரும் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க, நம்மள நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எசகி ராஜா அந்த சமூகத்தை, நம்ம சமூகத்தை சேர்ந்த சொந்தங்களை வச்சு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ட்டு ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் கூடியிருக்க கூட்டம், தொடர்ந்து பேசுற கூட்டம், யாருமே நம்ம நிம்மதியா கிடையாது. புரியுதுங்களா? சமுதாய கட்சி வச்சுக்கிட்டு நாம வந்து ஏசியில வாழ்ந்தோம்,
வாழ்ந்தோம். அது என்னது கிட்டத்தட்ட 10-20 கார் விலை இருந்த கார்ல போன வச்சிருந்தோம். அப்படி யாரும் கிடையாது. நாம எங்கேயுமே நிம்மதியெல்லாம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? நமக்கு உள்ள ஒரே ஒரு பயம்தான், அடுத்த தலைமுறை நம்மளே இப்படி சாவடிக்கிறானுங்களே, நம்ம இருக்கும் போதே வரலாறு திருடுதானே, நம்மளையே அடிமைன்னு சொல்லி சொல்றானே, நம்மள திருடன்னு சொல்றானே, அடுத்தால நம்ம சமுதாயத்தோட அந்த பிள்ளைங்க அடுத்த தலைமுறை நம்ம பேரம் பேத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்க போறோம்? பணங்கிறங்க, பணம் என்னைக்கு நாள் வரும். பிள்ளைகளை படிக்க வச்சா பணம் வரும். அதுல மாட்டுக்கிட்ட பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டா அது நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு போகும். உங்களுக்கு நம்ம அதுல இருந்து சொத்து வாங்கும், சோகம் வாங்கும். பாதுகாப்பு, அடையாளம், வரலாறு, அப்ப நம்ம பிள்ளைகளை வாழ விட மாட்டானுங்கன்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு அரசு துறைகள்ல இருந்து வந்த நேத்து முந்தானத்தெல்லாம் வந்த போன்லாம் உண்மையிலே வந்து இந்த இனத்துல, அதாவது என்னன்னா அந்த இனத்துல பிறந்துட்டு நம்மளால காப்பாற்ற முடியலையே, நம்ம எதுவும் செய்ய முடியல, நமக்கு அதிகாரம் இல்லையே, அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நம்ம என்ன வழின்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் நேத்தெல்லாம் ரொம்ப அடைஞ்சேன். அழும்போது அந்த அவங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து அழும்போது இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தேன், வீடை வித்து வந்தேன், நிலத்தை வித்து வந்தேன், அரசு உத்தியோகத்துக்கு போனா பிழைச்சிக்கலாம்னு சொல்லி. ஆனா நான் இந்த சாதின்னு தெரிஞ்ச உடனே என்னை வாழ விட மாட்டேன், என்னை வேலை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அப்ப எப்படி சாதி இயக்கத்தை வச்சு நான் சாதியை காப்பாத்துறேன், நான் காப்பாத்த போறேன், நான் பாத்துக்கிட்டு உங்களை அப்படின்னு சொல்லுதுக்கு வாய் வரமுடிக்க எப்படி காப்பாத்த? தினந்தோறும் பிரச்சனைனா எப்படி காப்பாத்த? நான் ஏதாவது ஒண்ணு பேசுறோம்னா உடனே சாதி வரியை தூண்டுதான் வைக்க. என்னைக்காவது சாதி வரியை தூண்டி எந்த இடத்துல பேசியிருக்கேனா? ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பேசலன்னு தெரியும். ஆனா நான் பேசுறா ஒட்டுமொத்த முக்கோளத்தோர் ஒண்ணு தெரியலதாங்கிறது தெரியும். அதுக்கு தான் அவன் வந்து தடை போடுறதுக்காண்டி என்னைய தொடர்ந்து பேசி 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 என்னை ஏதாவது நெருக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்னை அழிக்க பாக்குறான், என்னை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஒரு எசிகராஜா அழிச்சிடலாம், நான் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எசிகராஜா உருவாக்கிட்டேன். புரியுதா? விழ விழ எந்திரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண கருப்பசாமி தோருடைய மகனா புன்னன்குச்சி கிராமத்துல பிறந்து அந்த தாமிரபரணி கரையோரம் ஆத்து ஓரம் தான் நான் வளர்ந்தேன். அன்றாட ஒரு மனிதன் என்ன செய்வானோ அதை செஞ்சுதான் வளர்ந்துகிட்டு இருந்த என்னைய கொண்டு போய் இந்த இவ்வளவு ஒரு இடத்துல எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான், பணம், காசு, பொருள். இதோட புரியுதா உங்களுக்கு? இதை தாண்டி நான் மிகப்பெரிய ஒரு புகழை வந்து சம்பாதிச்சிருக்கேன் கண்ணுக்கு தெரியாம. இன்னைக்கு எங்க ஐயா இன்னைக்கு குறிப்பிட்ட சாதிகளை வந்து அடையாளம் கண்டலாம். இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுட்டு ஒரு நபர் போராடுவீங்களேன், அவர் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு யாராவது ஒருத்தர் போனார்னா அவரை வந்து இன்னைக்கு வன்னியர்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. புரியுதா? காமராஜர் அவருடைய படத்தை இன்னைக்கு போட்டு போனாங்கன்னா பெரும்பாலும் அவர் நாடாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி எங்க ஐயா முத்துராமலிங்க படத்தை போட்டு போனா இவர் தேவர் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு எசகராஜா ஒரு படத்தை போட்டு போனா இவன் தேவமாறு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்பனா அந்த ஒரு புகழ் போதும். அதாவது எப்படி நான் அழிந்து போனாலும் என்னுடைய மக்களுடைய மனதில ஆண்டாண்டு காலம் இருப்போம்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? என்னை இந்த சமுதாயம் வந்து என்னைக்கு என்னை மறக்காது அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு களப்பணி செஞ்சு வச்சிருக்கிறேன். தியாக மனப்பான்மை இருந்து உண்மையா இருந்து நான் எப்ப உண்மையா தான் உங்ககிட்ட இருக்கணுங்கிறதா ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட வந்து விளையாட்டுக்கு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுங்களா ரொம்ப கண்ணும் கருத்துமா செஞ்சுதான் இந்த கட்சியை வளர்த்த. எத்தனையோ நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் கூட என்னிட எப்படியாவது மோதி சண்டை போட்டு இந்த இயக்கத்தை கலைச்சிடணும் வச்சிடணும் எத்தனையோ முயற்சி பண்றாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் பொறுமையா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம பல துன்பங்களை பல கஷ்டங்களை மனசுல போட்டு பிதைச்சுக்கிட்டு தான் இந்த கட்சியை வந்து இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா மனசார யாரோ ஒருத்தம் பண்ற தப்புக்காண்டி இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இரையாயிடக்கூடாத காப்பாற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும், 55 வயசு நபரை இளைய நம்ம சிவகங்கையில வெட்டி போட்டான். அவ அண்ணாச்சி பண்ண தப்புக்கு இவரு கிடைச்சாருன்னு சொல்லி வெட்டி போட்டான். 10 நிமிஷம் முன்னாடி பேசி இருந்துட்டு அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசி இருந்துட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு கொண்டுட்டான். அப்ப தேவமார வெட்டுனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பாவிகளை நீ வந்து உண்மையான ஆம்பளையா இருந்தா வீரனா இருந்தா உன்னை எதிர்த்து சண்டை போட்டான் போது அவன்கிட்ட நீ மோதி இருக்கணும். புரியுதா? ரோட்டுல நிராயுத பாணியா போறான் பாரு, ரோட்டுல நிராயுத பாணியா ஆயுதம் இல்லாம போறான் பாரு, அவனை வெட்டி நீ வீர நான் ரவுடி அப்படிங்கறத நீ காட்ட நினைக்க. நான் என் சமூகத்தை வந்து அந்த நேரத்திலே ஆங்கிலனை விரட்டதுக்காண்டி பல்வேறு ஆயுதங்களை தயாரிச்ச இந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஆயுதம் வேண்டாம், ஆயுத கலாச்சாரம் வேண்டாம், அறிவை பயன்படுத்தும், கல்வியை பயன்படுத்தும் அப்படின்ட்டு போறேன். அதுக்காண்டி வந்து நீயாவது இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து எப்படி தெரியுங்களா, நீ தயார் பண்ணி நீ பயிற்சி கொடுத்து நீ அதுக்காண்டி நீ வருஷ கணக்கு ஆகும். நீ எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கே வருஷ கணக்கு ஆகும். ஆனா என் சமயத்துல பிறந்த பச்சை குழந்தை கூட எந்த நேரம்னாலும் வாழ் பிடிப்பான். புரியுதா? அத மனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஜீன் நம்ம மேல. நீங்க எல்லாரும் நினைப்பிய இந்த சமுதாயமே நினைக்கி அது என்னப்பா நம்மள மட்டும் ஏன் இப்படி கங்கணம் கட்சி வச்சு அழிக்கானுங்க, நம்மளே நோண்டுதானுங்க அப்படின்னு ஏன் தெரியுமா? அந்த சேர சோழ பாண்டியருடைய வம்சம், அந்த வம்சாவாளி வந்து உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? அந்த இனம் தான் நம்ம இனம். இந்த இனம் மீண்டும் இனிமே வந்துடக்கூடாது, இவனு ஆளுமையா எந்த இடத்துல இனிமேல் வந்துட்டானுன்னா இவனோட அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிதான் நம்மள அதிகாரத்தை
உலகத்திலிருந்து அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய சதி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய தமிழ்நாட்டுல சதி நடக்கணும் கிடையாது. இது உலகத்துல ஒரு முக்கிய புள்ளி இருந்து அங்க இருந்து செயல்படுத்துறான். இந்தியாவோட கலாச்சாரம், தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கணும், கோவில்களை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இனத்தை அழிக்கணும். இந்த இனம், இந்த தேவரணை இருக்க தண்டியும் தமிழ்நாட்டுல எந்த கலாச்சாரத்தையும் அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், எந்த கோயிலையும் அழிக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் கலப்பு இப்படி அப்படின்னு சொல்லி நாடக காதல் சொல்லி நம்மளுடைய ஜீன அந்த ரத்தம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கான். அந்த ரத்தம் அந்த சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்தோட அந்த ரத்தம் இன்னும் வருங்காலத்துல இன்னொரு 25 வருஷம் காலத்துல அந்த ரத்தம் யாருக்கும் ஓடக்கூடாது. ஏன்னா அவனை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தான். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் இது நம்மள எல்லாரும் சேர்ந்து தாக்குதாம்னா நமக்கு மட்டும்தான் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடந்தா கோவம் வரும். தமிழனை தாக்குனாலும் நமக்கு கோவம் வரும், நம்ம மதத்தை தாக்குனாலும் நமக்கு கோவம் வரும். புரியுதா? அதனால தான் தேவமர் முக்குளத்தோர்னு எதுக்கு வச்சுக்கோ, அந்த முக்குளத்தோர் இந்த 3க்கு ஒரு பிரச்சனைனா உசுர கொடுப்பான். புரியல? ஆட்டோமேட்டிக் கோவம், ஆட்டோமேட்டிக். இந்தியாவுல எந்த ஒரு இடத்துல இப்ப டெல்லியில குண்டு வச்சுட்டான், எல்லாரும் வருத்தப்பட்டமா படலையா? இப்படி பண்ணிட்டானே வச்சுட்டானே அப்படி நம்ம நினைக்கமா?